ஆமாம், சர்ச்சுனா டீசென்ட் இருக்கணும். சர்ச்சுனா அதனுடைய அட்மாஸ்பியரே வேறு இல்லை. பார்க்கும்போதே இது ஒரு சர்ச், அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னு சர்ச், அதாவது தேவனுடைய ஆலயங்கள் எவ்வளோ அழகானவைகள் இல்லை, அழகானது. அப்போது அழகான சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்தாவே நம்மெல்லாம் அழகாயிடுவோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அழகான சர்ச்சில் நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஆமென். சும்மா சொல்லக்கூடாது, பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்கள் அழகாக்குறீங்கன்னு சொல்லுங்களேன். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க சொல்லுங்க. ஆமாம், ஆமென். இந்த நாளிலே உங்களை பார்க்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது 25வது ஆண்டு தான் நினைக்கிறேன். 2000 ஆண்டில் தான் திறப்புழா பண்ணோம் இல்லை. இப்போ 25 வருஷம் ஓடிடுச்சு இல்லை. அப்போ இது 25வது ஆண்டு தான், 2001. ஓகே ஓகே ஓகே. ஆக இந்த நாளிலே இந்த 24வது ஆண்டிலே கால் எடுத்து வைக்கிற இந்த சபை மக்கள், சபை போதகர் அவர்களுக்கு தலைமை ஸ்தாபனத்திலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். எங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் போதகரை வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் போதகர் அம்மாவை, உங்களுடைய போதகருடைய குழந்தையை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை வாழ்த்துவதிலே ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள். ஏன்னா உங்கள் போதகர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க, ஆனால் நீங்கள்லாம் திரும்பி வந்திருக்கீங்க. ஆண்டவர் கேட்டார், என்னென்ன சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறார். எங்க அந்த 9 பேர் எங்க? நன்றி செலுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய இதை கூட ஆஃப் பண்ணிடுப்பா, இதை கூட ஆஃப் பண்ணு. டேய் ஆஃப் பண்றா, என் தலைக்கு மேல இருக்கிறது. முடிந்தாலும் பரவாயில்லை, தாங்கிக்கும். அதனால மிக சிரமம் எடுத்து இந்த நாளை கொண்டாடுவதற்காக உங்கள் போதகர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா இளம் பருவத்தில் நானும் இங்கே வரும்போது 30 வயதில் நான் இந்த கொத்தகுப்பத்துக்கு வந்தேன். 30 வயது எனக்கு அப்போ. அதுபோல தான் என்னுடைய மகனும் 30 வயதில் கொத்தகுப்பத்தில் ஊழியக்காரனாய் வந்திருக்கிறான். அல்லேலூயா. வந்தபோதுதான் ஆலயமே இல்லை, ஒரு மாட்டு குடிசை போல அந்த சிஎஸ்ஐ சர்ச்சு இருந்தது. ஓலை கொட்டாய், அதில் ஓலெல்லாம் பொத்தலாகி தண்ணி உள்ளே ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆவியானவர் ஏவ தொடங்கினார். நீ ஏன் இந்த சர்ச்சை கட்டி எழுப்பக்கூடாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, இதுக்கு தான் நான் உன்னை அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த கொத்தகுப்பத்துக்கு நீ போக முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் நான் தான் உன்னை இந்த கொத்தகுப்பத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஆகையினால இந்த கொத்தகுப்பத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அது செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனாலே 10 ஆண்டு அதுலேருந்து பஜனிக்கே போகிறதில்லை. எல்லாரும் ஏங்கி போய் கட்சியில் நின்றுட்டீங்க, அவ்வளோதான், சாத்தான் பிடிச்சிடுவான். நல்லா விளங்கிக்கணும். ஜப வாழ்க்கையில், ஆலய வாழ்க்கையில், ஆராதனை துதி வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கணுமா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஓடி கட்சியில் படுத்துருவாங்க. முடிஞ்சிச்சு அவங்க கதை. அப்படின்னா நம்முடைய ஓட்டம் எப்படி தான் ஓடணும்? பொறுமையா ஓடணும். அழட்டிக்கவும் கூடாது, ரொம்ப அழட்டிக்க கூடாது. பொறுமையா ஓடிட்டே இருந்தேன்னா அதுதான். இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல ஒரு கதை வரும். அந்த கதையில் ஒரு ஆமை முயலை பார்த்து சொல்லிச்சான், நீ என் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த முயல் அப்படின்னு இலக்காரமாக சிரிச்சிட்டு, 2 பேரும் ஓடலாமா, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு அது சொல்லிச்சான். அந்த ஆமை சரிப்பா அப்படின்னு இந்த முயல் ஒத்துக்குச்சான். முயல் சொல்லிச்சான். முயல் தான் ஆமையை பார்த்து சொல்லிச்சான், என்னன்னு, என் கூட நீ, நான் வேகமாக ஓடுற ஆள், என் கூட நீ ஓடி ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஆகாது, நான் தான் ஜெயிப்பேன், நீ தோத்து போயிடுவ. ஆமை ரொம்ப பரிதாபமா, சரி ஓடலாம், நாளை குறிச்சிடு அப்படின்னு நாளை குறிச்சாங்களாம். அப்போ ஒருத்தர் வந்து கொடி அசைத்து 2 பேரும் ஓட்டம் விட்டா, இந்த எல்லையை வந்து தொடணும், யார் முதல்ல வந்து தொடுறாங்களோ அவங்க ஜெயிச்சமார் அப்படின்னு சொன்ன உடனே ஆமையும் முயலும் ஓட தொடங்கிடுச்சு. ஆமை எவ்வளோ வேகமாக ஓடும்? ஆமையை பார்த்துக்கிறியாப்பா? ஆமை, ஆமாம், உன் கண்ணு மாதிரியே அதுக்கு கண்ணு இருக்கும், மீதாண்டா பாத்தியா? அது முயல் விட்ட உடனே ஒரே வேகம் தாவி குதிச்சு ஓடிச்சா. பாதி தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா ஆமையை காணவே காணும். அந்த ஆமையை திரும்பி பார்க்கு, ஆமை இல்லை. அதனால ஒரு புதர்ல, சரி ஆமை வந்து சேரத்துக்கு எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்ட் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படி படுத்துச்சான். நல்லா தூங்கிடுச்சு. ஓடி வந்த ஓட்டம் நல்லா தூங்கிடுச்சு. அதற்குள்ள இந்த ஆமை மெதுவா பொறுமையா நடந்து வந்து எல்லா கிட்ட வந்துருச்சான். இப்பொழுது முயல் திடீர்னு விழிச்சுக்கிட்டு அவன் நமக்கு பின்னால் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த ஆள் இல்லை. முன்னால அந்த கொடி நிறுத்தி வச்சிருக்கிற அந்த இடத்த பார்த்தா ஆமை அந்த கொடி கிட்ட இருக்குதான். எப்படியாவது ஓடி ஜெயிச்சிடணும் அப்படின்னு இந்த முயல் ஓட தொடங்குச்சான். அதற்குள்ள ஆமை கோட்டை டச் பண்ணிச்சு, ஜெயிச்சிச்சு. இப்போ முயல் வெக்கத்தோடு, சாரி, நீ உன்னால ஓட முடியாது, நீ மெதுவாக தான் வர முடியும், அதனால உன்னை நான் கேவலமா நினைச்சேன், இலக்காரமா நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப சாதுரியசாலி, விடாப்பிடியா பொறுமையா நீ பொறுமையா ஓடி வந்ததுனால நீ ஜெயிச்சிட்ட. நான் வேகமா ஓடி பாதியிலே நான் விழுந்துட்டேன், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தன் தவறை ஒத்துக்கொண்டு, பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால உங்கள் ஓட்டத்தில் இந்த ஆண்டு நீங்கள் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையாய் ஓட வேண்டும். பாரியா, ஏதோ கபடி ஆடுத்து பாரு, அது எதுங்களுக்கு பாரு, அங்க பாரு, ஒன்று உள்ளவனா இழுத்து போடுங்க அதுங்கள, இல்லை வீட்டுக்கான அனுப்புங்க அவங்கள. யார் அவங்க? அது இங்க கேக்குது பாருங்க, கபடி. யார் அவன்? யார் அவனுங்க?
அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க அவங்கள யார் அது? யாரவன் புதுசாகிறான்? ஓ, உங்க ஆளா அவன்? ஓ, இவங்க. சரி சரி. ஆக இந்த ஆண்டு உங்களுடைய ஓட்டம் பொறுமையாய் கவனிங்க, போதும், பொறுமையாய் வெற்றி பெறுகிற ஓட்டமாய் இருக்கணும். சாதிக்கிற ஓட்டமாய் இருக்கணும். சாதித்து காட்டணும், சாதிக்கணும். அதுக்குதான் இந்த ஓட்டம், சாதிக்கிற ஓட்டமா. எனக்கு ஆண்டவர் என்ன முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ அதை சாதித்து முடிப்பதற்கு என் ஓட்டம் நான் பொறுமையாய் ஓடி முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆக இந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவியாயிருப்பார். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பொறுமையாய் ஓடி எல்லையை தொடுவதற்கு, எல்லையை பிடிப்பதற்கு, எல்லையை சாதிப்பதற்கு உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் துணையாய் வருவார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாலே போய்கிட்டே இருக்கும். அவருடைய மகிமை பின்னாலே உங்களை காத்து கொண்டே இருக்கும். உங்களை தொடுவார் ஒருவரும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாளிலே அப்படி நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தயவுசெய்து எடுத்துவங்க, உடனே வாசிக்கணும். எடுத்துட்டீங்களா? என்ன ஆளுக்கு ஒன்று வாசிக்கிறீங்க? என்னடா இது? அப்பப்போ ஆப்பாவது. என்ன பண்றதுன்னு எனக்கு விளங்கலையே. யார் பாது? விட்டுருங்க, அவரே படிக்கட்டும். படிங்க. ஓ, நம்மளா? உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தே. நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நல்லா கவனிங்க, எனக்கு இது முழுசுமா நான் சொல்ல வரல. முதல் வரி, உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்து. இந்த வருஷம் இந்த சபை எப்படி வளரப்போகுது? பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி சிரிச்சு சொல்லு. ஆமா, உன்னை சொல்லுங்க, உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தே என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்க கொஞ்சமா பெருக போறதில்லை. எப்படி பெருக போற? எப்படி? அப்படின்னா அநேக ஆயிரமானா எத்தனை ஆயிரம்? அநேக ஆயிரம்ன்றோம், எத்தனை ஆயிரம்? இவங்க என்ன அப்படி முழிக்கிறாங்களே? சொல்லுமா. சொல்லு. உமாராணி படிக்கல பாருங்க. எண்ணிக்கை யாருமா? நீ சொன்னியம்மா? 3 பேர் சொன்னீங்களா? சரி, ஒருத்தர் சொன்னா பரிசு கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க 3 பேரா சொன்னதுனால பரிசு இல்லை. சரி, அப்போ அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வச்சிட்டேன்.
இந்த 24வது ஆண்டுல நீங்களும் உங்கள் சபையும் உங்கள் போதகரும் அநேக ஆயிரமா எத்தனை ஆயிரம்? அநேக ஆயிரம்னா எத்தனை ஆயிரம் இருக்கும்? கணக்கில் அடங்கா, எண்ணிக்கைக்கு எண்ணவே முடியாத நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. அது போல கர்த்தர் இந்த வருஷம் இந்த சபையை எப்படி வைக்க போகிறார்? அநேக ஆயிரமாய். அது எதற்கு ஒப்பா சொல்றாரு? வயலின் பயிரை போல. என்னது? வயலின் பயிரை போல. நல்லா கவனிச்சிங்க. ஒரு வயல்ல பயிர், நீங்கள்லாம் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா, தஞ்சாவூர், திருநெல்வேலி, இன்னும் கன்னியாகுமரி அந்த பக்கம் போனீங்கன்னா வயலை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் பச்சை பசேல்னு தெரியும். நெல் வயல் கண்ணு கட்டின தூரம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதனால தான் இன்னும் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த தஞ்சாவூர்ல அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லாம் தெரியுது நெற்களஞ்சியம். அங்கிருந்து தான் நிறைய நெல் நமக்கு கிடைக்கிறது. பார்த்த கண்ணு கட்டின தூரம் அநேக ஆயிரம் கணக்கில் அந்த நெற்பயிர் விளைந்திருக்கிறதை அங்க காண முடியாத, பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது போல இந்த ஆண்டு உங்களுடைய பாருங்க, அது வளர்வதற்கு அந்த நிலத்துக்கார எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்ல, எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பார்ல. அதை சேடை கலக்கி, அதுக்கு தண்ணியை ஊற்றி, சேடை கலக்கி, அதுக்கு உரத்தை போட்டு, நாற்றை விட்டு, அந்த நாற்றை பிடிங்கி நட்டு அது பயிராகும்போது களையும் களையை எடுத்து அது நல்லா வளருவதுக்கு தேவையான பூச்சி அடிக்கும் போது பூச்சி மருந்து அடித்து பூச்சி பிடிக்காதபடிக்கு அந்த வயல் சூப்பரா அவன் போய் அப்படி நின்று அப்படி கை கட்டி நின்று அதை பார்ப்பான். கண்ணுக்கு இதமா இருக்கும். என் வயல், என்னுடைய வயல் சூப்பராக இருக்கிறது. கண்ணு கட்டின தூரம் என் வயல் பச்சை பசேல் இருக்கிறது. ஆஹா, எத்தனை அருமை! அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டதுக்கு, அவன் பிரயாசத்துக்கு அந்த வயலை பார்க்கிறான், அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அது போல இந்த ஆண்டு உங்க பாஸ்டர் நீங்க பயிரை போல அநேகம் ஆயிரமாய் வளர்ந்து பெருகிருக்கிறதை அப்படி உங்க பாஸ்டர் கையை கட்டிட்டு பார்க்கணும். அல்லேலூயா! கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்படின்னா இந்த ஆண்டு அப்படி பெருகிறேன்னா இதுலயே உட்கார முடியாத, அவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? உட்கார முடியுமாங்க? அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் மெதுவா சொல்றீங்களே. அத சொல்லு. என்ன சர்ச்சு கட்டணும்? பெரிய சர்ச்சு கட்டணும். உங்க போதகருடைய தரிசனமே பங்களா தோப்பை வாங்கணும்னு திட்டம் போட்டுனுங்கிறாரு. இதுதான் அந்த சபையினுடைய தரிசனம். மனசுல வச்சு நீ ஜெபம் பண்ணணும். நீங்க முடியுமா? நிறைய பேர் சகரியாவை போலவே என்ன சொல்றது? எதனால் அறிவேன்? நான் கிழவனாகிறேன். நீங்க என்ன ஆண்டவரை, நான் கிழவனாகிறேன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல் இருப்பான்னு சொல்றீங்களே, எப்படி அது? அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்றான். நீங்க அப்படி ஏதாவது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியுதா? இல்லை. அல்லேலூயா! தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அவர் எதையும் எப்பொழுதும் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என்னது? அதை மெதுவா சொல்லக்கூடாது. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா! இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓஹோ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா இன்று விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதிலளிப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. தயவு செய்து இந்த வருஷம் உங்களுடைய போதகர் பார்க்கும்போது எப்படி எப்படி எவ்வளவு இருக்கணுமாங்க? எவ்வளோ? அநேகமாயிரமாய் பெருகுவாய் பெருகுவாய். அப்போ அநேகமாயிரமாய் பெருகும் போது இடம் பத்துமானா பத்தாது. அப்ப என்ன செய்யணும்? இடத்த வாங்கணும். இடத்த வாங்கணும். எங்க பாஸ்டர் போறது, நாங்கெல்லாம் சின்ன சபையாக்குறோம், நாங்க எங்க வாங்குறது? இந்த சின்னது பெருசெல்லாம் சொல்லவே கூடாது. நான் கிழவன், எனக்கு வயசாகி போச்சு, நான் படிக்கல, எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய அவரால் முடியும். பெருகுனா தாங்க இடம் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு இடங்குதா இல்லையா? இடங்குதா? இதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வரீங்க, இடங்குது. அதனால ஆண்டவர் அமைதியாக இருப்பார். இடமே பிடிக்காம வெளியெல்லாம் சேர் போட்டு அந்த ரோட்டில் சேர் போட்டு உக்காந்தீங்கன்னா இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வயல்வெளியை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா இந்த நாளிலும் கூட நான் சீக்கிரமாக கொண்டு போய் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு அநேகமாயிரமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததினாலே அவன் எவ்வளவு பெருகினான்? 1000 அநேகமாயிரம் பெருகினான். அவன் சொல்றான், அவங்க அண்ணனை பார்த்து, யாரை பார்த்து? அண்ணனை பார்த்து. என்ன அவன் பேரு? ஏசாவை பார்த்து. ஏசா ஏன் வந்துகிட்டு இருக்கிறான்? யாக்கோபை வெட்டி துண்டாட வந்துகிட்டு இருக்கிறான். ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிட்டானே. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன், என் அப்பா என்னதான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா எனக்குத்தான் அந்த ஆசீர்வாதம், ஆனால் அவன் ஏமாற்றி என் பேரை சொல்லி வாங்கிட்டு ஓடிட்டானே. ஆகினாலே அவனை உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை வெட்ட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? யாக்கோபு அவனை சமாதானப்படுத்தும்படியாக அவன் சொல்றான். பாருங்க, வாசிங்க. யாருன்னா ஒருத்தர் படிங்க. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அனுக்கிரகம் செய்திருக்கிறார். என்னது? நீ படிக்கிறே இருக்குதா? வேண்டியதெல்லாம் உண்டம்மா. அதுக்கு சந்தோஷமா சொல்ல ஆமேன்னு சொல்லு. வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் சொல்றான், தேவன் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபை ஆண்டவர்
அநேகமாயிரமாய் ஆசீர்வதித்தது நிமித்தமாய், பெறுகிறது நிமித்தமாய், அந்த ஏசாவுக்கு அவன் கொண்டு போற பரிசை சொல்றான். அவங்ககிட்ட சொல்லி அனுப்புற பரிசு அனுப்பும்போது சொல்றான், அந்த ஏசாவை பார்த்து, அண்ணா ஏசா அண்ணா, என்னை நீ கொலை பண்ணதான் வர்ற, நல்லா தெரியும் எனக்கு. அதனால என்னை ஆசீர்வதித்திருக்கிறத அதுல கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறாரு. அனுக்கிரகம்னா என்னது? அனுக்கிரகம்னா எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அதாவது கிருபை, இலவசமா நான் ஒண்ணுமே இல்லாத போனவன், ஆனா என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறபடினாலே அது மட்டும் இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. பைபிள்ல எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் யாக்கோபு தான். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க கூட நீங்க சொல்லி பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கார். ஏன்னா இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா, ஆமா, இன்னது தேவை உனக்கு, எந்த காலத்துல இது தேவை, எந்த வருஷத்துல, எத்தனை மாசத்துல இது தேவைன்னு பிதாவானவர் அறிந்து உங்களுக்கு தேவைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால கொடுக்கிற அளவுக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னை அநேகமாயிரமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தன் அண்ணனுக்கு சொல்றான். நீங்க கூட இந்த ஆண்டு சொல்ல போறீங்க உங்க அக்கா கிட்ட, உங்க அண்ணன் கிட்ட, அல்லது உங்க ஓர குத்தி கிட்ட, அல்லது சீலப்பேன் கிட்ட, அது கிட்ட இது கிட்ட எல்லாம் பண்ண போறீங்க. அத்தை சொல்லிட்டா வந்து கடங்காரியா வந்து உட்காந்துக்குவாள், கடன் கேட்க வந்துருவாள். ஏக்கா கொஞ்சம் கம்மல் கூட, நான் எங்க போயிட்டு வந்துடுறேன். சாவுக்கு கம்மல் போடாத போகக்கூடாதான். ஏன்னா அந்த அம்மா செத்து போனவங்க ஏண்டி கம்மல் போடாத வந்த அப்படின்னு கேட்பாங்க. என்ன வை கேட்பாங்க. அதனால அக்கா, எஸ்தர் அக்கா, சௌமியாக்கா, கொஞ்சம் கூட கம்மல் அப்படின்னு கேட்டுருவா. அதனால வேண்டிய மட்டும் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னா ஐயோ அவோவும். ஆனால் இவன் சொல்லுகிறான், வேண்டிய மட்டும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் திட்டமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் இந்த ஆண்டு தரப்போகிறார், தருவார். எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டி, ஜோரா கையை தட்டி, எஸ், வேண்டிய மட்டும் எனக்கு தருவார், என் குடும்பத்துக்கு தருவார், என் பிள்ளைகளுக்கு தருவார். ஆமா, நான் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் வேண்டிய மட்டும் எனக்கு தந்திருக்கிறார். போதும் போதும் பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தந்திருக்கிறார். அதனால அவன் ஏசாவை பார்த்து சொல்றான், அண்ணா வேண்டிய மட்டும் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார், வேண்டிய மட்டும் கொடுத்துருக்கிறார், நான் வச்சுக்க. நீங்களும் அப்படி சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டாவதாக நீங்கள் வாசித்து பாருங்க, இந்த யாக்கோபு அண்ணன் வேஷம் போட்டுன்னு போய் அப்பா கிட்ட என்ன பண்றான்? ஆமா, இந்த சின்ன பையனுங்களை பயங்கரமானவனுங்க, பெரிய பிள்ளைங்கெல்லாம் பேதைங்க. இந்த ரெண்டாவது பையனுங்கிறானுங்க பார்த்தீங்களா, ரொம்ப அவங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன புதுசா சொல்றேன்? இப்படி கேட்பேன்னு தெரியும். நான் அஞ்சாவதா பிறந்துட்டேன், கைவிடப்பட்ட அண்ணனுக்கு அம்மா கிட்ட பணம் கேட்டா குத்துருவாங்க. மா குடுமா, அப்பெல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்டா, 1 ரூபாய் குடுமா, உனக்கு ஏண்டா, என்னவா
உனக்கு ஏன்டா? இப்படி கைவிடப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, சிறுமப்படுத்தப்பட்டவங்க, ஆனா உஷாரான ஆளுங்க, ரொம்ப உஷார். அதனால அப்பா கிட்ட போய் அண்ணன் வேஷம், அண்ணனுடைய நல்ல உடையை போட்டுன்னு போனான்னு பைபிள் சொல்லுது. என்ன உடையா? நல்ல உடை. ஏசாவனுடைய நல்ல உடையை ஒன்று இருந்துச்சாம் பாருங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனிதனை ஆண்டவர், ஒரு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நல்ல உடை தேவை. இந்த நல்ல உடை இருந்தால் தாங்க ஆசீர்வாதம். இருக்கிற உடையோடு நீ போனேன்னு உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கொஞ்சம் அதை எடுத்து உங்க வாசிங்களை பாருங்க. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே இருந்த, வசனம் சொல்லுமா? ஆதியாகமம் 37:15 எடுத்துங்க சீக்கிரமா. 27:15. ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, சரி போதும், உடுத்தி சமைச்ச உணவை எடுத்துன்னு அப்பா கிட்ட போடா. இது இவன் கூட ஏமாத்தல. அவன் மேல, யாக்கோபு மேலேயும் தப்பு கிடையாது. யார் மேல தான் தப்பு சொல்லணும்? அம்மாக்காரி தான். 2 பிள்ளைங்கன்னு சொன்னாவே பிரச்சனை. ஒன்று அப்பா பக்கம், ஒன்று அம்மா பக்கம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு நாங்கள் ஒன்றும் பார்க்கல. எதனா அப்படி எதனா இருக்கப்பா? தப்பிச்சுக்கணும். ஆனால் அதுலேயும் 2 பொண்ணா பிறந்து ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சுன்னா ஆம்பளை பிள்ளைக்கு தான் முதலிடம். ஏன்னா 2 பொண்ணு இல்லை, அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று. அதே தான் அந்த காலத்தில் நடந்தது. அப்பன் பெரிய பிள்ளைய நேசித்தா, அம்மா சின்ன பிள்ளைய நேசித்தா. அதனால டக்குன்னு என்ன பண்ணா, சின்ன பிள்ளைய நேசித்த உடனே அவள் வைத்திருந்த ஏசாவின் உடையான நல்ல உடையை எடுத்து அவனுக்கு உடுத்தினாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தாயானவள் தம் பிள்ளைகளை நல்ல உடையை உடுத்தி அனுப்பணும். ஆசீர்வதிக்கப்படணும்னா அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நல்ல உடையை உடுத்தி அனுப்பணும். என்ன உடைங்க? சர்ச்சுக்கு வரும்போது நல்ல உடையில தான் வரணும். எந்த வாலிப பொண்ணும் ஓணி இல்லாம உள்ள வரக்கூடாது. தொலைச்சு கட்டிவிடுவோம். அது வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. சர்ச்சுக்குள்ள நுழையும் போது ஓணியோடு தான் வரணும். ஹெட் குவார்டர்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டுக்கிறோம், ஓணி இல்லாத சர்ச்சுக்கு வராது, ஓணியோடு வரணும். யாராவது வந்திருந்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க, கண்டிப்பா நான் உங்க பாஸ்டருக்கு சொல்லிடுவேன். நீங்களும் அப்பா அம்மா வீட்டில் அவங்கள எப்படின்னா போட்டுங்க, பேண்ட் போட்டுங்க, பனியன் போட்டுங்க, அது வீட்டில் விருப்பமானத போட்டுங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது என்ன உடை தேவை? நல்ல, அதுதான் என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல உடை. நீ வேற ஏதோ உடைய உடுத்தின்னு வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. மாறாக இந்த உலகத்தில் பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்துடும். நல்ல உடையை அந்த தாய் எடுத்தாள், அந்த யாக்கோபுக்கு உடுத்தினாள். யாக்கோபே போடா, உங்க அப்பா கிட்ட போடா, இந்த உடை உனக்குன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். உங்க அண்ணன் உடையடா, உங்க அண்ணன் உடையடா, இது நான் எடுத்து வச்சேன்டா, இதடா போட்டுக்கடா, போட்டுக்க. அம்மா அண்ணன் உடையம்மா, பரவாயில்ல. இல்லம்மா இது அண்ணன் உடை, அதை போட்டுன்னு போனா அண்ணன் வாசனை வருமே. நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தர் உடைக்கும் ஒரு வாசனை இருக்குதுங்க. அதனால தான் சில நேரத்தில் உடையை உடுத்தின்னு வரும்போது ஒன்று
ஜேசனுங்கிறானே, எங்கள் வீட்டில் அவங்களது ஏதோ ஒரு ஒன்று இருந்துச்சு. என்னம்மா இருந்துச்சு? ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு. அவங்க அப்பந்தோ இருந்துச்சு. அவங்க அப்பா டிஷர்ட் அங்கே இருந்துச்சு. அதை எடுத்துன்னு போனான் பாருங்க. என்ன அதான் தெரியுதுன்றேன். இப்பவே முளைச்சி 2 இலை தான் விட்டுக்குது, 3வது இலை விடுது. இப்பவே டேடி பனின்னு தெரியுது இல்ல? எப்படி யோசிச்சு பாருங்களேன். அந்த நல்ல உடை அவன் சொல்றான், அம்மா அண்ணன் உடை இது நல்ல உடல்ல, இது போட்டாதான் அண்ணனுக்கும் ஆசீர்வாதம் வரல, நீ போட்டுன்னு போடா போடா, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போடா. இவன் போனா அதே மாதிரி ஈசாக்கு வாசனையை கண்டுபிடிச்சான். அந்த அண்ணனுடைய ஆடையினுடைய வாசனையை கண்டுபிடிச்சானா. கண்டுபிடிச்சான். ஏய் என்னது இந்த வாசனை எப்படி இருக்குது? கொஞ்சம் படிங்கள. இந்த அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வயலின் பயிரை போல 1000 பெருகுவாய் இல்ல? அப்படின்னா இந்த வயலின் வாசனைய அந்த உடையில கண்டுபிடிச்சான். அதனாலே ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லுங்க. அவன் இப்படி 1000 ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்து விட்டான். அவன் 1000 பெருகி விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆக இப்பொழுது நீங்கள் இந்த ஈசாக்கு பாருங்க, இவங்களை ஆசீர்வதிக்கும் முன்னால ஈசாக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது இல்ல? பஞ்ச காலத்துல அவன் அந்த தேசத்துல என்ன பண்ணானா? விதை விதைச்சான். கர்த்தர் அவனை எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வதிச்சாராம். ஆசீர்வதித்ததினாலே அவன் என்னவா மாறிட்டான்? ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து, கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா இங்க உக்காந்துக்கிற நிறைய பேரு இந்த வருஷத்துல ஆண்டவர் திட்டமா ஆவியான சொல்றதுன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை பாஸ்டர், கடன் என்னென்னா இந்த வட்டி அந்த வட்டி, கந்து வட்டி, அப்புறம் மீட்டர் வட்டி, அப்புறம் டேப்பு வட்டி, அப்புறம் என்னென்னோ வட்டின்றாங்கல்ல. தயவுசெய்து இங்கே சர்ச்சில் இருக்கிறவங்க யாரும் வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. யாருக்கு தெரியுமா? சபைக்கு வர கிறிஸ்டியன்ஸ் இல்லை, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. சாபம். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நீ, ஆனால் நியாயமான வட்டிக்கு கொடுக்கணும். அநியாயமான வட்டி வாங்கவே கூடாதுங்க. சாபங்க. அந்த சாபம் அந்த வீட்டை விட்டு போவே போவாது. ஏன்னா அந்த வட்டி, அநியாய வட்டி வாங்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே சாபம் தங்கி கொண்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், நம்ம சகோதரர்கள் எண்ணப்பட்டவங்க, சகோதரிகள் எண்ணப்பட்டவங்க, அவங்க உதவிக்காக வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம வட்டிக்கு கொடுக்க கூடாது. முடிஞ்சா உனக்கு உதவி செய், ஆனா வட்டிக்கு மட்டும் கொடுக்காது. வெளியில கொடு, மற்றவர்களுக்கு கொடு, ஆனால் சரியான வட்டி கொடுக்கணும், நியாயமான வட்டிக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஆகினாலே இவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தாராம்? பெருக பண்ணினாராம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர. அப்ப இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு?
ஒருவேளை உன் வாழ்க்கையில் பஞ்சமே வந்திருக்குதுங்க, ஒன்றுமே இல்லைங்க, தொடச்சின்னு போயிடுச்சிங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு கூட ரூபாய் இல்லைங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். அந்த வீடு ஜில்லுன்னு இருந்துச்சு. அன்னைக்கு நான் அதை யோசித்தேன், எப்படி இவங்க தூங்குறாங்க, எப்படி படுக்கிறாங்க, இதே ஜில்லுன்னு இருக்குது, கீழேயும் ஜில்லுன்னு இருக்குது, மேலேயும் எப்படி தூங்குவாங்க, எப்படி எப்படி தூங்கு, வேற எங்கேயாவது போக முடியாதா? போகணும்னு தான் ஆசை, பணம் பக்கம் வரையில் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் கேட்டேன். இந்த நாளில கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக விதை விதைங்க, விதை விதைங்க, விதை விதைங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அதை எத்தனை மடங்கு ஆக்க போகிறார்? 100 மடங்காக கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அதனால நீங்கள் ஐசுவரியவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து என்ன ஆளா போறீங்க? எப்படி ஆளா? இங்க உட்காந்துக்கிற அத்தனை பேர் மகா பெரிய ஆளா மாற போறீங்க. கையத்தான் தட்டுங்கள. நான் என்ன சொல்றேன், அட ஆவரணம் இல்லையோ பாச சொல்லிட்டாரு, அதனால நான் சத்தமா கையை தட்டி ஆமேன்னு சொல்றேன். நான் எத்தனை பேர் மகா பெரிய ஆளா மாற போறீங்க? சத்தமா கையை தட்டுங்க, சத்தமா கையை. ஆமென். ஆமாங்க, நம்ம பெரிய ஆள் ஆகாத வேற யாருங்க பெரிய ஆள் ஆகுறத? பக்கத்தில் கை பிடிச்சுக்க. நம்ம பெரிய ஆள் ஆகாம வேற யாரு பெரிய ஆளு? நீயும் நான் தான் பெரிய ஆள் ஆக போறோம், ஆக போறோம். 24வது ஆண்டுல கர்த்தர் பெரிய ஆளா உங்களை மாத்த போறார். பெரிய ஆள் நீங்க, இனிமே நீங்க பெரிய ஆள். உங்களை யாரும் சின்ன ஆளுன்னு பார்க்க மாட்டாங்க. இது வரைக்கும் உன்னை சின்ன ஆளா பார்த்தவங்க, அவகிட்ட என்ன இருக்க போகுது, இவகிட்ட என்ன, அவங்கிட்ட என்ன இருக்க போகுது, இவங்கிட்ட என்ன இருக்க போகுது, அவன் கடங்காரன், அவன் எல்லா பொண்ணையும் பேச்சு வச்சுக்கிறான், அதனால அவன் அவ்வளவுதான் அப்படி சொன்ன ஆளு முன்னால நீ பெரிய ஆளா கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கடைசி ஒரு 5 காரியத்தை சொல்லி எதுலெல்லாம் நீ பெருக போறன்றத நீங்க பேனா வச்சிருக்குங்க, குறிச்சுக்குங்க. இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக நீங்க குறிச்சு வச்சு இதையே வச்சு அந்த மேல கையை வச்சு படிச்சு 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 ஜெபம் பண்ணி பாருங்க. அதன்படியே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சுக்குங்க, சீக்கிரமா படிக்கணும். உபாகமம் 30. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, சரி போட்டு விட்டுரு. நீ இந்த வருஷம் ஆமா பிழைக்கணும், பெருகணும். பிழைக்கணும் இல்லை, பிழைச்சா தானே பெருக முடியும். பிழைக்கலைன்னா பெருக முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? நீ பிழைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எத்தனை பேர் இந்த வருஷம் நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஆமே. அப்போ பிழைக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, பிழைச்சா தான் பெருக முடியும். அல்லேலூயா. அப்போ ஜீவன் இருக்கணும், உயிர் இருக்கணும். நல்லா கவனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. அப்படின்னா வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறியோ, வேதத்தை எவ்வளவு அவ்வளவு ஜீவன் உண்டு. ஆமென். அப்போ வேதத்தை நீ கொஞ்சம் வசனம், கொஞ்சம் ஜீவன், நீ பழைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா பைபிளை கொஞ்சம் நல்லா படிக்க, கொஞ்சம் நேரம் எடுத்து படிக்க தொடங்கினா, நேரம் எடுத்து உன்னை பிழைக்க வைப்பா. பழைச்சிக்கோ, 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 நீ பெரு. அப்போ பழைக்கிறது தான் என்ன செய்யும்? ஆமா, அவன் பழைச்சிக்கணும்பா. இன்னைக்கு பார்த்தாவன் என்ன, நான் 4 அடுக்கு கட்டிக்கிறான்பா, பழைச்சிக்கணும்பா. அவன் எவ்வளோ பாடுபட்டான் தெரியுமா? ரொம்ப பாடுபட்டான், ரொம்ப கண்ணீர், ரொம்ப கவலை, ரொம்ப சண்டை, நிறைய சாடி, எல்லாம் பட்டு. ஆனால் இன்னைக்கு அவன் பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிட்டான்? அவன் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பொழைச்சிக்கோ, பெருகிக்கோ. அப்போ பொழைச்சாதான் பெருக முடியும், பொழைக்கலைன்னா பெருக முடியாது. எழுங்குதுங்களா? அப்போ நீ பொழைக்கணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தை
படிக்கணும். சரிங்களா? வேதத்தை இந்த வருஷம் நல்லா பைபிளை படிங்க. நல்லா பைபிளை படிங்க. நல்லா பைபிள் படிச்சிங்கன்னா நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நான் மணிக்கணக்கா பைபிளை நான் ரட்சிக்கப்பட்ட 73ஆம் ஆண்டில் இந்த பைபிளை உட்காந்து படிக்க தொடங்கினா நேரம் போகிறதே தெரியாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். டேஸ்ட்டாக இருக்கும். பைபிளை விடுறதுக்கே மனசு வராது. எங்கள் அம்மா ஓடி வந்து, பா நீ பைபிள் எடுத்துக்கினா உனக்கு பகலும் தெரியாது ராவும் தெரியாதுடா, சாப்பிட்டு வந்து படுறா. அப்படியே எங்கள் அம்மா என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லணும். ரைட்டா? 2வதாக பிழைத்து நீ பெருகணும். 3வதாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பெறுங்க, படிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? நீ எதில் பெருகணுமா? எதனால? பரிசுத்தாவின் பலத்தினால என்ன பெருகுமா? அப்போ பரிசுத்தாவி இன்னும் யார் பெறல? பரிசுத்தாவியை பெற்றவங்க தான். பெற்றால்தான் நம்பிக்கை பெருகும். அதனால நிறைய பேர் நம்பவே முடியல. பரிசுத்தாவியானவர் உள்ள வந்தார்னா தான் நீ நம்ப முடியும். பரிசுத்தாவியானவர் இல்லாதனால என்னதான் நாங்க ஆடி ஆடி சொன்னாலும் பாடி பாடி சொன்னாலும், என்னதான் அல்லேலூயா சொல்லு அப்படி குச்சி சொன்னாலும், ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்தார்னா உன் நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையிலே இந்த வருஷம் என்னவோ தெரியல, ஆண்டவர் உங்களை நிறைய பெருக வைக்க போறார். ஒன்று, நீங்க பிழைத்து பெருக போற. 2வது, பரிசுத்தாவின் பலத்தினால நம்பிக்கை பெருகும். அவன் நம்புறது, அவன் நம்பிக்கையே வேறடா. அவன் நம்பிக்கை அசைக்க முடியாதுப்பா. அந்த பொண்ணு ஜெபத்துல ரொம்ப நம்பிக்கைப்பா, ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கைப்பா, அதனால தான் பெருகிறாவோ அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆமென். அப்படி நீ பெருக போற. ஜெபத்துல எல்லாவற்றையும் நீ பெருக போற. ஆமென். அல்லேலூயா. 3வதாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4 15 வசனத்தை படிங்க. சீக்கிரம் படிச்சிருங்க, முடிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. ஆமா, வெரி குட். யார் இங்க போட்டுங்கிறது? அப்படியா? பரவாயில்லப்பா, உங்க பாஸ்டருக்கு நல்ல மைத்துனர் கிடைச்சிருக்கிறாரு. ஆமா, ரைட். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. என்னது? அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ ஸ்தோத்திரம் போடுறியோ, 1000 ஸ்தோத்திரமா, 2000 ஸ்தோத்திரமா, 3000 ஸ்தோத்திரமா, 5000 ஸ்தோத்திரமா, எத்தனை ஸ்தோத்திரம் போடுறியோ அத்தனை ஸ்தோத்திரத்துக்கு கிருபை பெருக போகிறது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை அப்படின்னா உள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு போற வரைக்கும் ஸ்தோத்திரம் போட்டுனே போய். ஆமா, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை. அப்படின்னா பாருங்க, 10 பேர் குஷ்டரோகி வந்தாங்க. ஏசையரே இறங்குன்னு கேட்டாங்க. டேய் போங்கடா, நீங்க போய் யாருக்கிட்ட காட்டுங்க, ஆசாரிங்கிட்ட காட்டுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் புறப்பட்டு போனான். 10 பேரும் போனான். போற வழியில் எல்லாருமே சுகமாயிட்டானா. ஆனா ஒருத்த மட்டும் என்ன பண்ணானா? என்ன பண்றாவோ? ஓய், ஒருத்த மட்டும் என்ன பண்ணானா? சுகமானதை பார்த்தானா, திரும்பி வந்துட்டானா. அப்ப நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம் பண்றவங்க எல்லாம் திரும்பி வர்றவங்க. அல்லேலூயா. ஓடி போறவங்க இல்ல, திரும்பி வர்றவங்க தான் என்ன பண்ண முடியும்?
ஸ்தோத்திரம் செலுத்த முடியும், நன்றி செலுத்த முடியும். அவன் திரும்பி வந்தான். ஏன்னா அவனை திரும்பி வர செய்தது என்ன? நன்றி உணர்வு. ஏன்னா அவன் திரும்பி வந்து என்ன பண்ணணும்? அவன் நன்றி சொல்லி ஆகணும். அப்பா, அவன் கால்களிலே, ஆண்டவருடைய பாதங்களிலே, அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்தாராம் பாருங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்க திரும்பி வர வரைக்கும் ஆண்டவர் இங்கே தான் இருப்பார். நீ எவ்வளோ ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அற்புதத்தை வாங்குறியோ, அதிசயத்தை வாங்குறியோ, அவ்வளோத்தான் வாங்கிட்டு நீ திரும்பி வர வரைக்கும் ஆண்டவர் இங்கே இருப்பாரு. நீ வரலன்னா ஆண்டவர் பாப்பாரு, எங்க காணுமே அவன் இவ்வளோ பெரிய அற்புதத்தை வாங்கி போனான். இல்ல 38 வருஷமா படுத்து கிடந்தான், சுகமாயிட்டான். ஆனா அவனை எங்க பார்த்தாராம்? ஆலயத்துல பார்த்தாராம். பாருங்க, அவன் எங்க வந்துட்டான்? ஆமாங்க, சுகமாயிட்டியான்னு சர்ச்சுக்குள்ள வந்துடணும். சின்ன காரியத்தை ஆண்டவர் செஞ்சா கூட நீ வந்துடணும். சின்ன அற்புதம் பண்ணாலும் சரி, சின்ன உதவி செஞ்சாலும் சரி, நமக்கெல்லாம் பெரிய அற்புதம் நடந்தா தானே நான் சாட்சியை சொல்ல முடியும். நோ, சின்னது பண்ணா கூட சொல்லிடணும். நாம அங்க ஒரு அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, பல லட்சங்களை நான் செலவு பண்ணிட்டேன், என் பிரஸ்ட்ல கேன்சர் வந்துடுச்சு, எவ்வளோ செலவு பண்ணேன், லட்சங்களை செலவு பண்ணேன். ஆனா இங்க சர்ச்சுக்கு வந்தேன், எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கேன்சரை சுகமாக்குனாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாருங்க, இது ஆண்டவருடைய இருதயமே குடுகுடுன்னு ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, ஆண்டருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வரணும்னா நிறைய நமக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். விளங்குதுங்களா? நம்ம தேவன் வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஒவ்வொரு தடையும் வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது கீழே குனிஞ்சு உள்ளே போனோம். அதில் எல்லா ரிப்பேர் சாமான்மெல்லாம் உள்ளே இருக்கும். அதுலேயே அவங்க படுத்து நிற்பாங்க. நாங்கள் சொல்லுவேன், எடுத்து வெளியே போடுங்க. ஆனால் அன்னைக்கு போனால் ஒரு அழகான வீடு, சூப்பர் வீடு. ஆண்டருக்கு நன்றி சொல்லணும்ப்பா, இதை வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி விடணும்ப்பா, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்ப்பா. நல்ல வேலை பாரு, பஜனை வந்துடுச்சு பாருங்க. பஜனையாரெல்லாம் போய் ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் கறி சோறு சாப்பிட்டோம். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஊழியக்காரங்க வந்து கால் வச்சு மிதிச்சு இந்த வீட்டில் சாப்பிட்டு போறது எவ்வளோ பெரிய ஆனந்தம் இல்லை? நன்றி செலுத்தணும். அதனால நீ என்ன பண்ணணும்? திரும்பி வரணும், வாரம் வரணும். சிலரெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? சிலரெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் செய்யலை, மாசத்துல ஒரு நாள் கம்யூனியனுக்கு வந்தா போதும். இது கம்யூனியன் கேஸுங்க. இது என்ன கேஸுங்க? கம்யூனியனுக்கு மட்டும் வர்ற கேஸுங்க. அந்த கேஸ்ல நீங்க கூட்டாளியா சேராதீங்க. வாரந்தோறும் திரும்பி வரணும். நீ வாரந்தோறும் திரும்பி வந்தப்பா, இந்த வருஷம் நீ பண்ணியானா கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். பெருக போகுது பாருங்க. கிருபைனா என்ன? தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தகுதி இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வேலூர் மாவட்டத்தில் என்னை பிஷப்பா ஆண்டவரை ஆக்கி வச்சிருக்கிறேன். நான் பிட் கிடையாது, நான் படிச்சுக்கிறது SLC தான். பெரிய பெரிய பிஷப்பெல்லாம் என்ன படிச்சு வச்சுருக்கிறான்? MA PhD எல்லாம் டாக்டரேட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான். ஆனா என்னடா கிளாரன்ஸ் படிக்காத பிஷப்பு? அதான் கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். பா நீங்க கொடுத்தீங்களே நன்றிப்பா. இன்னும் சில நேரத்தில் கொடுக்காததுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த வருஷம் நீங்க பண்ணி பாருங்களேன். இந்த வருஷம் நீங்க எதெல்லாம் கொடுக்கலையே ஆண்டவர், அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கொடுத்ததுக்கு விட்டுருங்கப்ப. இதெல்லாம் நீங்க கேட்டு கொடுக்கல, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பண்ணுங்க?
இந்த வருஷம் சொல்லி பாருங்க, கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை பெருகும். யாரு? ராஜா. இங்க யார் வேணும் உனக்கு? அங்க அங்கரார் பாரு அப்பா. ஓ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பாத்தியா, உன்னை விட அவன் சூரன். ஆமென். நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிட்டுமா? முதல்ல எதில் பெருகணும், எப்படி பெருக போறீங்கன்னு சொன்ன? ரெண்டாவதாக, இந்த வருஷம் நீ போன வருஷமெல்லாம் கண்ணீரிலே உன் காலம் கழிஞ்சிருக்கும், வேதனையிலே உன் காலம் கழிஞ்சிருக்கும். எதை நினைச்சாலும் உனக்கு, யார் வந்தாலும் உன்னை காயப்படுத்தினே இருந்தாங்க. யார் பேசத்துக்கு வந்தாலும் பழைய கதையை நோண்டி நோண்டி பேசினாங்க. இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டே உன்னை அழ வச்சாங்க. சும்மாவே உன் மேல பழி போட்டு அவமானப்படுத்தி விட்டாங்க. நீ துக்கப்பட்டுக்கிட்டே இருந்த. இந்த வருஷமெல்லாம் அப்படி துக்கத்துல கழிச்ச. ஒருவேளை வியாதி உன்னை வருத்திக்கிட்டு இருந்திருக்கும். சாவு, எனக்கு எப்போ சாவு வரப்போகுது, எப்போ சாவு வரப்போகுது, நான் செத்துற போறேன், நான் செத்துற போறேன் சொல்லிட்டு இருக்கலாம். நானும் சில நாட்களை என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன், அம்மா நான் சீக்கிரமா ஆண்டவர் என்னை கூப்பிட்டாருன்னா நான் போயிட்டு இருப்பேன். ஏன் இன்னும் நீங்க அப்படி பேசுறீங்க? வாயை மூடுங்கன்னு வாரு. மூடுங்க அப்படின்னு வா. என்ன மூடுங்க? வாயை மூடுங்க. ஏன்னா இதில் தான் எல்லாமே வருது வெளியே. அப்போ யோசித்து பாருங்க, ரொம்ப நம்மளை நறுக்கி சிதைச்சு உடைச்சி, விசுவாசத்தை உடைச்சி, நம்பிக்கையை உடைச்சி, பலத்தையெல்லாம் உடைச்சிட்டுப்பாங்க. நீ பலமா வாழ்ந்துட்டு இருப்ப, ஏதோ ஒன்று சொல்லி உன்னை அள வச்சு நம்பிக்கையை, உன் பலத்தையே ஒடுக்கிட்டு இருப்பாங்க. உன் நம்பிக்கை போயிடும், பலம் போயிடும், அவமானப்பட்டு நிற்ப, அங்கலாச்சு நிற்ப, யாருக்கிட்டையும் நிமிர்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியிலே, உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருக போகுது. எவ்வளோ துக்கத்தில் பெருகி இருந்தியோ, அழுகையில பெருகி இருந்தியோ, அவமானத்தில் பெருகி இருந்தியோ, இந்த வருஷம் நிச்சயமா கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியில பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:25 படிச்சிருங்க போ சீக்கிரமா. பிலிப்பியர் 1:25. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் உங்க பாஸ்டர் வந்து பார்க்கும்போது நீங்க மகிழ்ச்சியில பெருகி கொண்டிருக்கிறத பார்க்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை தரமோ பாஸ்டரை கூப்பிட்டு நீங்க சொல்லி சொல்லி அழுதிருப்பீங்கல்ல, சொல்லி சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்கல்ல, இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு, இப்படி என் பிள்ளை ஆயிடுச்சு, இப்படி என் நேரம் பாருங்க இப்படி ஆயிடுச்சு, எனக்கா இப்படி சம்பவிக்கணும், யார் யாருக்கோ சம்பவிக்க வேண்டியது எனக்கு சம்பவிச்சிச்சு, அனாதையாய் நிக்கிறேனே, அவமானப்பட்டு நிற்கிறேனே, அழுதவங்க இந்த வருஷம் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ண போறாரா, உங்க மகிழ்ச்சி பெருக போதான். கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லை, பெருகிக்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. ஆமா, அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தானே, அவன் எவ்வளோ அங்கலாச்சான்ல, என்ன சாப்பாடு கிடைக்கலையாம்பா, அதான் கேட்டம்பா, பன்னித்தவிட எப்போ என்ன சாப்பிட்ருக்கியா நீ, பணக்காரம்பா நீ, நாங்கள்லாம் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம். கஞ்சி தண்ணி என்ன குடிச்சுக்கிறியா, களி, வயிறு பிரச்சனை வரும்போது குடிச்சுக்கிற. பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட படிச்சதெல்லாம் என்ன பேசுதுங்க பாரு. இப்போ
அப்போ ரொம்ப பண்ணி தின்ற சாப்பாடு கிடைக்கலையா? எப்படி அழுதுருப்பான். ஒரு பணக்காரூட்டு பையன், பணத்துல கொழுத்து போன பையன், செல்லமா வளர்க்கப்பட்ட பையன், செல்லமா வாழற வேண்டிய பையன், இப்போது அவனுக்கு என்ன கிடைக்கல? இப்ப பசியில வாடுறானா, துடிக்கிறானா. அவனை யாருமே சேர்த்துக்கலையா? யாரும் சேர்த்துக்கல. குடியானவங்கிட்ட போய் என்ன பண்ணிக்கினானா, ஒட்டிக்கினான். இப்படி ஒரு வேளை உன் வாழ்க்கையில யார்கிட்டயோ போய் ஒட்டிக்கினே, உன் பிரச்சனையினால தாங்க முடியல, கொஞ்சம் அவங்ககிட்ட ஒட்டிக்கினா நமக்காக ஏதாவது உதவி செய்வாங்க, துணை நிற்பாங்கன்னு போய் ஒட்டிக்கினே, நீ கவலைப்படாத. பைபிள் சொல்லுகிறது, அவன் ஒட்டிக்கொண்ட பிற்பாடு சாப்பாட்டு கூட அவன் பிரச்சனை. அவன் எத்தனை நாள் அப்படி கழிச்சானோ தெரியல. அப்பா கிட்ட வந்துட்டான். அவன் அப்பா கிட்ட வந்துட்ட உடனே அப்பா கட்டி பிடிக்க தொடங்கினாரு. மகிழ்ச்சி தொடங்கிடுச்சு. இந்த ஆண்டு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை துவக்க போகிறார். என்னப்பா என்ன சொல்றேன்னு நடக்காதுன்றியா? மகிழ்ச்சி வராதுன்றியா? என்ன அப்படியே ஊந்துரு போற? மகிழ்ச்சி வரும்னு சொல்றோம்ப்பா. எல்லாம் பொண்ணெல்லாம் ரெடியா வச்சுக்கிறோம். நீ வாடானா நாங்க என்ன பண்றதுப்பா? மகிழ்ச்சி வருதுப்பா, வேணாவா? வேணும்னு சொல்றதா வேணான்னு சொல்றதா? நீ என்னடா இவங்க முன்னாலே சொல்லிட்டா நம்மளை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? அந்த மகிழ்ச்சி எதுவும் இல்லைன்ட்டா சொல்லிட்டான். அந்த மாதிரி மகிழ்ச்சியே எனக்கு இல்லை. அப்போ ஒரிஜினல் மகிழ்ச்சி தான் வேணுன்றாரு. அப்போ இந்த ஆண்டு நிச்சயமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க, யாரெல்லாம் நீங்க கண்ணீரிலே போராடினீங்களோ, அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ, காயப்பட்டு நின்னீங்களோ, இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிங்களோ, கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு உன் மகிழ்ச்சி தொடங்கிடுச்சு. இந்த மகிழ்ச்சி பெருக போகுது. அல்லேலூயா. துவக்கம், அந்த கெட்ட குமாரனுக்கு துவக்கம் அப்பா முத்தம் கொடுத்தாரோ இல்லையோ, மகிழ்ச்சி தொடங்கிடுச்சு. தொடங்கின மகிழ்ச்சி அடுத்து, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? குடிக்க வைங்கடா, பெரிய விருந்து பண்ணுங்கடா, பெரிய என்ன அடிங்க, கொழுத்த கண்டு அடிங்கடா, அவன் கைக்கு மோதிரம் போடுங்கடா, காலுக்கு பாதரட்சை கொடுங்கடா, விலையேற பரிசு வஸ்திரம் கொடுங்கடா. நம்ம என்ன பண்ணலாம்? புசித்து சந்தோஷப்படலாம். அல்லேலூயா. தொடங்குச்சா இல்லையா? சந்தோஷம் பெருகுச்சா இல்லையா? அதே போல உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் சந்தோஷம் பெருக போகுது, மகிழ்ச்சி பெருக போகுது, உன் கண்ணீர் மறைய போகுது. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, அன்னாள் அழுது 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 அவன் வாழ்க்கையே அழுகையா மாறிச்சு. ஆனா அந்த ஏலி தாத்தா அவளுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், அதுக்கு பிற்பாடு அவள் எப்படி இல்லை, அண்ணிலிருந்து என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு மகிழ்ச்சி பெருக தொடங்கிடுச்சு. கன்சீவ் ஆயிட்டாளா, மகிழ்ச்சி தொடங்கிடுச்சு. வளர்ந்துகிட்டே இருக்குதா குழந்தை, பெருகிட்டே இருக்குது மகிழ்ச்சி. பிறந்த உடனே இன்னும் மகிழ்ச்சி இன்னும் பெருகுது. பால் மறந்த உடனே கொண்டு போய் எங்க விட்டா? ஆலயத்தில் விட்டா, பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வேதம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை பார்த்த உடனே இன்னும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தொடங்கி பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லை? இவன் ஒன்று தான் கேட்டா, ஆண்டவர் ஒன்று கொடுத்தது மாத்திரம் இல்லை, மகிழ்ச்சி தொடங்கிச்சா. அதுக்கப்புறம் 5 கொடுத்தாராம் பாருங்க. என்ன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி பொங்கிட்டே இருந்துச்சுங்க. அது போல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒன்று கேட்டுக்கிறீங்க. ஒன்று, ஒருவேளை எத்தனை பேர் ஒன்று கேட்டுக்கிறீங்களோ தெரியல. ஒன்று தான், ஒன்றுக்கு இல்லை, ஒன்று. ஆமாம், ஒன்றை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதையும் கொடுப்பாரு. அதை தவிர 5 கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 5 தருவார்.
கேட்டிருந்தேன்னா 5 தருவார். ஒன்று கேட்டா தருவார். தந்துட்டார். ஆமென். கடைசியா உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். நீங்க எவ்வளோ கணக்கு வாசிங்க. பிலிப்பியர் 4:17 முடிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுக. போதுமா உங்கள் கணக்குக்கு? ஆமா. சென்ற 24 ஆண்டு 23 ஆண்டுல ஆண்டுகிட்ட உங்க கணக்கு எவ்வளோ இருக்கு? நல்லா கவனிங்க. நான் முடிச்சிட போறேன். இப்போ நீ கவனமா கவனியா. இந்த 23 ஆண்டு வரைக்கும் ஆண்டவரை நீ வஞ்சிக்காம உன் தசம பாகத்தை மாத செலுத்திருப்பேயானா பரலோக கணக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும். நீ போட்டதுக்கும் பரலோக கணக்குக்கும் சரி, அடுத்த மாதம் போட்டுக்கலாம், ரொம்ப பிரச்சனை, கடன், இன்னைக்கு கொஞ்சம் செலவு வாங்கிக்கலாம். எதில்? தசம பாகத்தில் போய் சாப்பாட்டுக்கோ கடன்காரனுக்கோ அதுக்கோ இதுக்கோ கொடுத்தியானா டபுள் கடன் ஆகிடும். கணக்கு போயிடும். விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உங்க கணக்கு, நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்த கணக்கு, ஆண்டவருக்காக ஓடின ஓட்டத்தின் கணக்கு, ஆண்டவருக்காக நீ ஜெபித்த ஜெபத்தின் கணக்கு, ஆண்டவருக்காக நீ ஆராதித்த ஆராதனையின் கணக்கு, நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற கணக்கு, ஆண்டவருக்காக வாழ்ந்த கணக்கு, இந்த கணக்குக்கு பலன் பெருக போதான். அல்லேலூயா. உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒரு மாதம் கூட நான் உங்களை ஏமாத்தல, உங்களை நான் வஞ்சிக்கல, என் கணக்கு கரெக்டா இருக்கு. கரெக்ட் இல்லைன்னா 24வது ஆண்டுல உன் கணக்கை தொடங்கிடு. ஒரு மாசம் கூட ஆண்டருக்கு டூ காட்டாத. ஆண்டவரை ஏமாத்துற ஆளு உருப்பட முடியாதுங்க. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அவர் காசு, அது அவருடைய பணம், அது அவருடைய பலி, அது ஒரு பலி. நீ ஏமாத்துற ஆளா இருக்கக்கூடாது. இந்த 23வது ஆண்டு ஏமாத்தின நீ பல மாதங்கள் ஏமாத்தி அப்பாவே வாயை அடைச்சு விட்ட. கணக்கு போயிடுச்சுங்க. உன் கணக்கு கரெக்டா இருக்கா? அப்படின்னா கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உன் கணக்குக்கு என்ன பெருகும்? பலன் பெருகும். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 83, 93, 103, 113, 123, 52 ஆண்டுகளாய் என் அப்பாவை ஒரு நாளும் தசம பாகத்தில் நான் ஏமாத்ததே இல்லை. நான் அதனாலதான் நம்பி இவ்வளவு சபைகளை கொடுத்தாரு, ஆத்துமாக்களை கொடுத்தாரு. ஹெட் குவார்டரு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு அதிகமான பணத்தை தந்தார். ஏன்னா என் கணக்குக்கு பலன் பெருகினது. தயவுசெய்து எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் உன் கணக்குக்கு பலன் பெருகணும்? வெரி குட். தைரியமா சொல்ல முடியுமா? வெரி குட். கெட்டிக்காரி. சிலரெல்லாம் நம்ம இல்லை எங்கே ஒரு மாதம் கட்டுகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் சம்பளமே கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ணல, தசம்பாகம் கொடுக்கல. உன் கணக்கு நில் ரிப்போர்ட் அங்கே உன் பேருக்கு உன்னால. உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் தான் தமிழிச்சா? தமிழரசியா? தமிழரசி என்கிற அந்த லெட்ஜர்ல உன் கணக்கு நில்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லை கணக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா உனக்கு தேவைப்படும் போது, அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே நான் வீடு கட்டுறேனே, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் கணக்கு பார்ப்பாரு. கணக்கு பார்த்தா லெட்ஜர்ல நில் இருக்குது. ஒண்ணுமே இல்லைம்மா உன் கணக்குல.
நான் எப்படிமா கொடுக்கறது? சில நேரத்தில் இந்த 12 மாசத்துல 4 மாசம் தான்மா கொடுத்துருக்குறேன், 4 மாசத்துக்கு தேவையானது கொடுத்துருவேன். மீதி 8 மாச கணக்குக்கு பலன் கிடைக்காதுங்க. இன்னைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னா காரணம் என்னன்னா, ஆண்டு கொடுக்க வேண்டிய கனம். நீதிமொழியில் சொல்லும்போது இப்படி சொல்றாரு அவர், எப்படின்னா, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புமா. இன்னைக்கு தீர்மானம் எடுத்துங்க. உங்க 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 நோட் இருக்கா? சரி, இதை திறந்தா உன் பேர் இருக்கணும். பேர் மாதம் நீ செலுத்தின அந்த தசமபாகம் உன் கணக்கில் இருக்கும். இதை வச்சு தாங்க உனக்கு தேவைகளை ஆண்டு கொடுக்குறாரு. நீ போட்டது ஒன்றுனா அவர் 1000 மடங்கா தர்றாரு. அன்னைக்கு கண்ணீரில் நீ கொடுத்துருப்ப. அந்த அம்மா காணிக்கை போடும்போது எவ்வளோ தான் கொடுத்தாளாம்? 2 காசு போட்டாளாம். அந்த சாரிபாத்து விதவை எவ்வளோ போட்டா, எவ்வளோ கொடுத்தாவ? ஒரே ஒரு அப்பத்தை கொடுத்தா பாருங்க, எத்தனை வருஷம் பஞ்சம் இல்லாம வாழ்ந்தாளாம். எத்தனை வருஷம்? அதான் பஞ்சகாலம் எவ்வளோ சார்? எவ்வளோ சார் பஞ்சகாலம்? 3.5 வருஷம். 3.5 வருஷம் பஞ்சமே இல்லையா? உன் வாழ்க்கையில பஞ்சம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய அந்த தசம பாகத்தை நீ செலுத்தாம ஏமாத்தின. அதனால தான் பஞ்சம். அதனால தான் நீ கடன் வாங்குற. நீ அங்கே கடன் வாங்குறதுக்கு காரணம், தயவுசெய்து 10 ரூபா வந்துச்சா, அதில் எவ்வளோ கொடுக்கணும்? 1 ரூபா கொடு. 9 ரூபாய் கேட்கல அவரு, 1 ரூபா தான் கேட்குறாரு. 1000 ரூபாய் வந்துச்சா, எவ்வளோ கொடு? 100 ரூபா கொடு. 900 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 100 ரூபாய் ஆண்டு கணக்கை ஃபில் பண்ணிக்க. இன்னைக்கு உன் கணக்கை தொடங்கிடுமா? இன்னைக்கு பிரதர் உங்கள் கணக்கை தொடங்கிடுங்க பிரதர். கணக்கை தொடங்கலைன்னா நமக்கு தேவை ஏற்படும் போது அப்பா கிட்ட கெஞ்சணும்னா அவர் பார்ப்பாரு, ஒன்றுமே இல்லையாப்பா, உன் டெபாசிட்டே ஒன்றும் இல்லையாப்பா. நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தா தானே போய் பணம் எடுக்க முடியும். இல்லைன்னா ஏடிஎம்ல போய் கார்டை போட்டு டப் 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 தட்டி 10,000 ரூபாய் போட்டார், போட்டு நின்றுக்கிறார். வரும் 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 வரும். எங்கே வரும்? இருக்கிறது 1000 ரூபாய். எப்படி வரும்? அதனால இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆளாக மாறணும்னா, ஐஸ்வர்யம் உள்ளவங்களா மாறணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறணும்னா, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகணும்னா இன்னைக்கு கணக்கை புதுப்பிங்க. ஒருவேளை நீ இது வரைக்கும் நிறுத்திட்டுப்பீங்க. ஆமாம் நிறுத்திட்டேன் பாஸ்டர், கொடுத்துட்டு தான் வந்தேன், ஏனோ சில கஷ்டம் வந்துச்சு நிறுத்திட்டேன், அதனால் நான் ரொம்ப அடிப்பட்டேன், வாங்கிட்டேன், அதனால் இன்னைக்கு ஆண்டவர் தான் எங்கள்கிட்ட பேசினுங்கிறாரு, உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு, அதனால் இன்னிலிருந்து என் அக்கௌண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எந்த மாதமெல்லாம் கொடுக்கலையோ அந்த மாதத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து போட்டுரு, கணக்கில் சேர்த்து சேர்த்து போட்டுரு. தயவுசெய்து உங்களை அன்பா நான் கேட்குறேன், இந்த சபையில் இருக்கிற ஒருத்தரும் ஏழையாக இருக்கக்கூடாது. நோ ஏழை. கொத்தகொப்பம் ஏலியும் சபையில் எல்லாரும் யாருங்க? ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். மகா அப்படின்னா ஹெட் குவார்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல, அதனால கொஞ்சம் நாங்கள் கேட்கணும் இல்லை? அப்படின்னா உங்கள் கணக்குக்கு பலன் பெருகணுமே. கணக்கு இல்லையா? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. யாரெல்லாம் இன்னும் தசமபாகமே கொடுக்காத இருக்கிறியா, இந்த ஆண்டு தொடங்கிடு.
உன் கணக்கு தொடங்கிடு. தயவு செய்து சொல்றேன். இன்னொன்று, நிறைய பேர் தசம் வாங்கி இவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்கடா, பெட்ரோல் போட்டுக்கிறாங்கடா, சோறு தின்றாங்கடா, பிரியாணி தின்றாங்கடா. நோ சார், நோ சார், நோ. காக்காயை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் எங்களை பிழைப்பூட்டுவார். பசியே கொடுக்க மாட்டார். ஒரு நாள் பசியாக வாழ்ந்தோம், பட்டினியாக வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தயவு செய்து உண்மையா இன்னைக்கு தீர்மானம் பண்ணி எழுந்து நின்று, ஆமா ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் பெருகணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா, நான் பெருகணும். ஏன்னா என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருக பண்ணிட்டேன். எதில் பெருகணும்னு சொல்லிட்டேன்? பிழைத்து நான் பெருகணும், உழைச்சிக்கணும், நான் பெருகணும். 2, பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை பெருகணும், நான் நம்பிக்கையில பெருகணும். நான் 3வது, ஸ்தோத்திரத்தினால கிருபையில பெருகணும். கிருபை பெருகிச்சுன்னா ஒண்ணு இல்லாத ஒன்னை தூக்கிடுவார். லாக்கியே இல்லாத ஒன்னை தூக்கி முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவார். லாக்கி இல்லாத ஒன்னை தூக்கி ஒரு பாஸ்டமாவா மாத்திருவார், பாஸ்டா மாத்திருவார். அடுத்தது, ஆமா, வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகுங்க. நீங்க பாத்துங்க, எவ்வளோ நீ துக்கப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். மகிழ்ச்சி பெருகும். கடைசியா பலன் பெருகும். நான் உங்க கணக்குங்க, நான் நல்லா எழுதணும்னா கஷ்டம். நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பாஸ்டர் அம்மாவும் மாதந்தோறும் தசம பாகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. நினைக்கிறீங்களா? நாங்கள் கொடுக்கறதுல நினைக்காதீங்க, நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கணக்கு. நம்ம பிஷப் அம்மா அவங்க பென்ஷன் வாங்கின உடனே உங்க பாஸ்டர் தான் போய் எடுத்துன்னு வருவார் பணம். உடனே வந்த உடனே தசம பாகம் இந்த வச்சு 75 வயசுல கூட நல்லா இருக்கிற. ஏன்னா கணக்கு பெருகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லட்டுமா? இன்னும் சொல்றேன் பாருங்க. அவங்க கணக்கு பெருகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. 2 லட்சம் ரூபாய் எலக்ட்ரிக் பொருள் வாங்கறதுக்கு கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாய். இப்ப 2 லட்சம் ரூபாய் தரைக்கு என்ன போடுறது, டைல்ஸ் போடுறதுக்கு கொடுத்தாங்க. பிஷப் அம்மா 4 lakhs கொடுத்தாங்க. மற்ற ஆளா இருந்தா வஞ்சிச்சு வச்சிருக்கலாம். ஐயோ 4 லட்சம் தான் என் பிள்ளைக்கு உதவுமே, என் பொண்ணுக்கு உதவுமே நினைக்கிற. ஏன்னா கணக்குக்கு பெருகிச்சு. கணக்கு பெருகிச்சு. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, உங்கள் கணக்கு பெருகும். அப்ப கணக்கு பெருகும் போது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதும் பெருக போகிறது. அப்படி எழுந்துக்கலாமா? அப்படி எழுந்துக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க. பைபிளெல்லாம் அப்படி தனியா வச்சிருங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. முடியாதவங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுங்க. தூக்குங்க. இந்த மகிமை அவங்க வீட்டுக்காரம்மா தூக்கி விடுங்க. வேற யாரும் நாங்கள் முடியாதவங்க இருக்கிறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறார். உங்களை என்ன செய்ய போகிறார்? உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய், 1000 இல்ல, அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். அல்லேலூயா. இதுதான் உங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். நீங்கள் அநேகமாயிரமாய் பெருக போகிறீர்கள்.
குடும்பம் பெருகும், சபை பெருகும், உங்களுடைய வாழ்க்கை பெருகும், ஊழியம் பெருகும். ஆமாண்டவரே, நான் நம்பி இருக்கேன்ப்பா. இதெல்லாம் நான் பெருகணும்னு நான் விரும்புகிறேன். நான் அதெல்லாம் பெருகணும்னு விரும்புகிறேன். கடைசியாக சொல்லப்பட்ட பலன் பெருகணும்ப்பா. ஆண்டவரே, பரலோக பேங்க்ல என் பலன் எவ்வளோப்பா இருக்கு? கொஞ்சமா டெபாசிட் பண்ணியிருந்தா கொஞ்சம் தான் கிடைக்கும். நிறைய டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா நிறைய கிடைக்கும். நிறைய வேணுன்ற நேரத்தில் ஆண்டவர் நிறைய தந்துடுவாரு. கணக்கு என்ன நான் தொடங்கல, கணக்குல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கிறேன், விட்டு கணக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த கணக்கெல்லாம் கெட்டு போயிருக்கு. இந்த நாள்ல இருந்து இந்த 24வது ஆண்டுல நான் கணக்கை சரியா வச்சுக்கிறேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லி பாருங்க. உங்க கணக்குக்கு பலன் இந்த ஆண்டு பெருகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடியப்பா, நீ என்னோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நான் முடிக்க போகிறோம். ஆண்டருக்கு நீங்க உண்மையான சுயரூபத்தை சொல்லுங்க, உண்மையான வார்த்தையை சொல்லுங்க, உண்மையான வார்த்தையை சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா பேசுங்க. ஆண்டர்கிட்ட உண்மையா பேசுங்க, பொய்யா பேசக்கூடாது. ஆண்டர்கிட்ட மட்டும் உண்மையா நின்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் இந்த வருஷத்திலிருந்து ஆண்டவரை பெருக வேண்டியதெல்லாம் பெருகட்டும். ஆண்டவரே, நான் என் கணக்குக்கு பலன் பெருகிய தீரணும். நான் போட்டா தாம்பா என் பிள்ளைங்களுக்கு கணக்கு கிடைக்கும். ஆண்டவரே, நான் போடலனா என் பிள்ளைங்களுக்கு கணக்கு கெட்டு போகும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க கேட்கும் போது கிடைக்காது. நான் போட்டா தான் என் பிள்ளைங்களுக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகினால் நான் போடலப்பா, மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு கேளுங்க. இந்த ஆண்டு உங்கள் கணக்கை தொடங்கிடுங்க. நான் தொடங்குறப்பான்னு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஒரு மாதம் கூட தவறாம, ஆண்டவர் இந்த கணக்கை நான் பண்றப்பா, இந்த கணக்குக்கு பலன் பெருகும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் நினைவுகளை பார்க்கிறார், உன் நினைவுகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பெருகுதலின் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல கட்டவிழ்க்க போறார். பெருக்கத்தினுடைய அபிஷேகம் இப்போது இருக்கிறத விட 1000 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. இனி நான் குறைந்து போக போறது இல்லப்பா, நான் குறைந்து போக போறது இல்லை. சொல்லுங்க, நான் குறைந்து போக போறது இல்லை. எனக்குள்ளது ஒன்றும் குறைந்து போக போறது இல்லை. என் மிருக ஜீவன்களிலும் ஒன்றும் குறைந்து போக போறது இல்லை. நான் பழுகி பெருக போகிறேன். நான் பழுகி பெருகுவேன். சொல்லுங்க, நான் பழுகி பெருகுவேன், நான் பழுகி பெருகுவேன். இப்போது இந்த பெருகுதலின் ஒரு அபிஷேக தைலம் நம்ம இறங்கி கொண்டிருக்கிறது. பெருகுதலின் அபிஷேக தைலம் இதெல்லாம் பெருக கூடாதபடிக்கு தடுத்து நிற்கிறதோ அதன் மேலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெருகுதலின் ஆசீர்வாதம், பெருகுதலின் அபிஷேக தைலம் இப்பொழுது இறங்குகிறது. ஓ, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அபிஷேகத்தினாலே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே இப்பொழுது நுகம் முறிக்கப்படுகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது. இனி பெருகுதல், இனி பெருகுதல், இனி பெருகுதல், இனி பெருகுதல். என் வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகிறது. இதெல்லாம் பெருக கூடாதபடிக்கு தடுத்ததோ இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இறங்கி இருக்கிறார். பிழைத்து பெருகும்படிக்கு, பிழைத்து பெருகும்படிக்கு, மகிழ்ச்சியிலே பெருகும்படிக்கு, பலனிலே பெருகும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமா இறங்குகிறார், பலமா இறங்குகிறார், பலமா இறங்குகிறார், பலமா இறங்குகிறார். கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Thank you, wonderful Holy Spirit. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. உடைய அபிஷேக தைலம் எங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டதுக்காய் நன்றி. இங்கே உடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என்னாலும் இந்த இடத்துல எழுந்தருளி இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து விண்ணப்பம் வைக்கிற ஒவ்வொருவர் மேலும் கண்ணோக்கமா இருந்து அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்ய போகிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 24வது ஆண்டை
கத்தர் காணும்படி செய்தீரே. 24வது ஆண்டில உம்முடைய வாக்குத்தத்தத்தை கத்தர் எங்களுக்கு அனுப்பி தந்தீரே. தலைமை போதகரை கத்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறபடியே இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு முழுவதுமா எங்களோடு கூட இருந்து நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்காரலாம் ஒரு நிமிஷம். கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் பொறுத்துருங்க. ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய டான்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க